ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு செய்தியை சீக்கிரமாக மணி கம்மியாக இருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 23:6. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் 6பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே பார்க்கிறோம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். அப்பா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இன்னைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு தீர்க்க ஆயுசு, நீண்ட காலம் வாழுதல். கர்த்தர் ஏற்படுத்தின அந்த வயது வரைக்கும் வாழணும். அதுதான் ஆண்டவர் இங்கே சங்கீதக்காரன் சொல்றார், நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பேன்? நீடித்த நாட்கள். நீங்க ஜீவனுள்ள காலெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற போது இங்க பாருங்க, அநேகர் என்ன செஞ்சுறாங்கன்னா, வாழ வேண்டிய வயதிலே செத்து விடுகிறார்கள். குழந்தைகள் சாகிறார்கள், வாலிபர்கள் சாகிறார்கள், நடு வயதிலே சாகிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட மரணங்கள் வருகிறது? எல்லாம் தலையெழுத்தா, எல்லாம் தலைவிதியா? இப்படித்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்னு கேட்டால், ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் இல்லை அல்ல. உனக்கு 60 வயசு வச்சுட்டு நான் உன்னை 20 வயசுல எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அவர் ஆண்டவர் நல்லவர் கிடையாது. புரிஞ்சுக்கணும் நீங்க, அந்த ஆண்டவர் நல்லவர் கிடையாது. அவர் என்ன செஞ்சார் அப்பனா, ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் ஒரு கண்ணில் வெண்ணையும் இப்படித்தான் வைப்பாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் சொன்னாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நான் சூரியன் என்ன பண்றேன்? உதிக்க செய்கிற தேவன். நல்லவனுக்கு மட்டும்தான் சூரியன் நான் உதிக்க பண்ணணும் கிடையாது. அநியாயம் பண்ணுறவன், அக்கிரம் பண்ணுறவன், பாவி எல்லாத்துக்கும் நான் சூரியனை உதிக்க பண்ணுகிறேன். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை நான் என்ன பண்ணுறேன்? வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். பாருங்க, அங்கனக்குள்ள நம்ம தேவனுடைய குணாதிசயத்தை பார்க்கணும். அப்போ தேவன் மிகவும் மிகவும் நல்ல தேவனாக இருக்கிறார். அப்போ ஏன் இப்படியெல்லாம் மரணங்கள் நடக்கிறது? ஏன் அல்பாயுசில் சாகுறாங்க? ஏன் இள வயசில் சாகுறாங்க? ஏன் குழந்தைகள் சாகுறாங்க? நீங்கள் சொல்லலாம், வாலிபர் சாகுறது அவன் செஞ்ச காரணம், குழந்தைகள் என்னையா பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தை ஏன் சாகுது? இப்படி எல்லாம் கேள்வி எல்லாத்துக்குள்ளே இன்னைக்கு எழும்பி கொண்டு இருக்கிறது. மனிதர்களாகிய இதுக்கு விடை எங்கேயுமே கிடைக்காது. எங்கே தான் இருக்கு விடை? வேதத்தில் தான் இருக்கு. சமீபத்தில் சொன்னாங்க, கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்று. இன்னைக்கு இந்த உலகம் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அதற்கு பைபிளில் விடை இருக்கு. எதுலேருந்து தான் முட்டை வந்துச்சு? என்னங்க அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்தா ஆதியாகமம் படிக்கலையா? முட்டை வரல. எதுதான் வந்துச்சு? கோழி. ஆண்டவர் உண்டாக்குனது கோழியை உண்டாக்குனார். கோழியிலிருந்து தான் முட்டை வந்துச்சு. முட்டையிலிருந்து என்ன பண்ணாது? கோழி வரும். ஆனால் கோழியிலிருந்து தான். நான் சொல்கிறேன், பல விடைகளுக்கு வேதாகமம் தான் பயிற்சி. வேதாகமத்தில் பதில் இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், சில நல்லா படித்து பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு இவன் நல்லா நம்ம குடும்பத்தை நிலைநிறுத்துவான்னு பார்த்தா அவன் இள வயசில் செத்து போயிடுவான். அப்படி சாகும்போது, இள வயசில் சாகும்போது இந்த பெற்றோர்கள் கண்ணீரோட அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணிட்டு அப்போ சொல்லுவாங்க, என் பிள்ளை எனக்கு கொல்லி வைக்கும் பார்த்தா நான் அந்த பிள்ளைக்கு. இப்படி நிறைய பெற்றோர்கள் அழுதது உண்டு. அப்போ ஏன் இப்படிப்பட்ட மரணங்கள் நடக்குது? ஏன் கொஞ்ச வயசில் சாகுறாங்க? ஏன் இள வயசில் சாகுறாங்க? அப்படின்னு நம்ம வேதத்தில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் இது தேவ சித்தம். இப்படி சாகுறது தேவனுக்கு பிரியம் அல்ல, கிடையாது. தேவன் நம்மளை எப்போதும் திருப்தியாக்க விரும்புகிறார். ஆமே. தேவன் நம்மளை எப்போதும் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, மனுஷன் நீடித்த நாட்களாக எப்படி இருக்கணும்? அவன் திருப்தியாகவே அவன் முதிர் வயதிலே அவன் கல்லறைக்கு போகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கணும். பாருங்க, நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்தேனோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் கர்த்தருடைய வீட்டில் தான் இருப்பேன். ஆமே. ஞாயிற்றுக்கிழமை வேற எந்த அலுவலகத்தை நான் ஒதுக்க மாட்டேன். அது என் சொந்தங்களானாலும் சரி, என் இனத்தானாலும் சரி, என் நண்பர்களானாலும் சரி, டேய் முக்கியமானதுரா நீ வரணும்னு சொல்லுவாங்க.
ஞாயிற்றுக்கிழமை நான் எந்த வீட்டில் இருக்கணும்? கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன் என்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததுனால பாருங்க, அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் இன்னைக்கு தேவன் என் மேல் ஒரு குற்றச்சாட்டு, யாராவது என் குற்றச்சாட்டு வைப்பார் என்றால் ஞாயிற்றுக்கிழமை நான் என்றைக்கும் ஒதுக்கினது கிடையாது. நான் போன 2 சபைக்கு நான் போயிருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்டிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாளை தவிர அந்த நாளில் தான் நான் மரணத்துக்காக போனேன். இந்த வெள்ளத்தில் போய் அதாவது கம்பம் என்கிற தேனியில் போய் பெரியாறில் போய் குளிக்க போயிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை. அது எப்படி போனேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாமா ரொம்ப அந்த பிள்ளை ரொம்ப வறுப்பு கூட்டப்போ இப்போ ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே ஒரு சர்ச்சுக்கு போய்க்கலான்னு தான் போனேன். நான் போனது அப்படித்தான். நம்ம சர்ச்சுக்கு போகலாட்டி என்ன, ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் ஒரு சர்ச்சுக்கு போய்க்கலான்னு. ஆனால் அப்படி போனேன். ஆனால் என்ன செஞ்சல, சர்ச்சுக்கு போகாதனால காலையில் குளிக்க கூட்டு போயிட்டாங்க. மாமா வந்து வாங்க மாமா குளிக்க போகணும்னு சொன்னோன்னே, அந்த முல்லை பெரியார் அணை கேரளாவிலேருந்து வரதில் இந்த கம்பம் வழி அப்படியே அந்த வீரபாண்டி வழியாக வரும், அதில் போய் குளிக்க போனேன். எனக்கு ரொம்பலாம் நீச்சல் தெரியாது, ஓரம் நீச்சல் தான் தெரியும். சும்மா நீச்சல் அடிப்பேன். ஒரு கிணத்துக்குள்ளே நீச்சல் அடிச்சிடுவேன். ஆனால் ரொம்ப நேரம் அடிக்க முடியாது என்னால். அடிப்பேன், ரொம்ப நேரம் அடிக்க முடியாது. அப்போ பாருங்கள், அந்த தண்ணி இப்படி ஓடுது. நான் ஓரத்தில் தான் குளித்தேன். எங்கள் மாமா மகனும் குளித்தான். அப்படியே குளிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. அப்படியே நான் என்ன செஞ்சேன், நடு சென்டருக்கு போய் அந்த தண்ணி என்னை இழுத்துட்டு போகுது. தண்ணி இழுத்துட்டா என் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் மதுரையிலேருந்து வந்தார். அவரும் என் கூட வந்தார். அவர் சொன்னார், இல்லை நான் குளிக்க வரல, நான் அப்படி நின்றுக்கிறேன்ட்டுக்கிட்டார். அப்போ அப்படியே இழுத்துட்டு போவேல, நான் கத்துறேன். நண்பரை பார்த்து, முருகேசனை பார்த்து, நண்பா காப்பாத்துறா அப்படின்னு கத்துறேன். நான் இப்படி செஞ்சது அவருக்கு எப்படி ஆயிடுச்சு, நான் என்னமோ டாட்டா காட்டுற மாதிரி அவரு அப்படின்னாரு. அடா பாவி பயல, டாட்டா காட்ட நேரம் மாடாது. காப்பாத்துன்னு கத்துறது ஆத்துக்குள்ள. அவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, குசியா தவிக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லி அவரு நடப்பா முத சாக போறவங்க டாட்டா காட்ட நீ தாண்டா நினைச்சிட்டு மாமா மையன் அவனாலையும் எனக்கு அதாவது பிடிச்சி இழுத்துட்டு போக முடியல. அவனும் அந்த ஓடுற தண்ணியில் பின்னாடியே வர்றான். ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இனி நம்ம மறிச்சு போயிடுவோம், அவ்வளோதான், நம்முடைய நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நானே முங்கிட்டேங்க. நானே ஓடுற தண்ணியில் நீச்சல் அடிச்சு பார்த்து முங்கிட்டேன். முங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நான் கரையில் இருந்தேன். ஆமே, எப்படி வந்தேன், என்ன வந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அது என்ன நிகழ்வு நடந்தது கூட எனக்கு இன்ன வரைக்கும் அதை நான் கண்டுபிடிக்க முடியலை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தமக்கு பிரியமானவர்களை கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி, அது எப்படி நிகழ்வு நடந்துச்சதில்ல. மாமான்னு எப்படி மாமா கரைக்கு வந்தீங்கன்னு தெரில, எப்படி தெரிலடா, என்ன நடந்துச்சுன்னு தெரில. அதுலேருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருக்கணும், கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும். அதனால தான் போட்டிருக்கு, கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன். அந்த நாளை நான் தவற விட்டது எனக்கு ரொம்ப, ஒரு வாரம் செய்திகளை பார்த்தா நீரில் மூழ்கி செத்தவர்கள் பார்த்தா எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த மரண பயம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆகவே தான் பாருங்கள், நம்ம பால் தினகரன் அவங்களுடைய மாமியா அவங்க இறந்து போன போது, அந்த தினகருடைய மாமியாருடைய பையன் அவன் சாட்சி சொல்கிறாரு, எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை இந்த உலகத்திலே அவங்களுக்கு பிடிச்ச வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வீடு. அந்த எங்கேயுமே அவங்க முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. அவங்க எங்கே தான் இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமையானா கர்த்தருடைய வீட்டில் தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு அதுதான் உலகத்திலே பிடிச்ச இடம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னா அவங்க எதை தான் சொல்லுவாங்க, சபையை தான் சொல்லுவாங்க. உலகத்திலே உங்களுக்கு பிடிச்ச இடம். நான் உங்களை ஒவ்வொருத்தர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு கொடைக்கானல் பிடிக்கும் பாஸ்டர், ஊட்டி பிடிக்கும் பாஸ்டர், எனக்கு அங்கே பிடிக்கும், நீர் வச்சு பிறக்கணும். ஆனால் பால் தினகரன் மாமியா சொல்லுவாங்க, உலகத்தில் எனக்கு பிடிச்ச இடம் சபை. ஆமே, ஏனென்றால் அங்கே தான் தேவன் உலாவுகிற இடம், அங்கே தான் தேவ ஜனங்கள் ஆராதிக்கிற இடம். அதுதாங்க வாழ்க்கை. சபையை நேசிக்க பழகணும். அல்லேலூயா. சபையை தாய் வீடு போல நினைக்கணும். அப்படி நினைக்கிறவங்க, அப்படி அதை விரும்புகிறவங்க, அது மேலே அன்பு வைக்கிறவங்க, சபையை நேசித்து சபையை தாய் வீடா போல இருக்கிறவங்க, அவர்கள் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பாங்க, நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார்கள். சரி, இப்போ நம்ம மெசேஜுக்கு வருவோம். அநேகர் கொஞ்சம் வயசு உயிரோடு இருக்கிறாங்க. மனிதனுடைய வருஷங்கள், ஆயுசு நாட்கள் அவங்க வாழ முடியலை. முதல்ல மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி, ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்தான், 930 வருஷம் வாழ்ந்தேன். எத்தனை வருஷம்,
930. 930 வருஷம் வந்தேன். அதற்கு பிறகு ஏனோசு 905 முடிய வாழ்ந்தான். அதற்கு பிறகு ஏனோக்கு 365 வயசு வந்தேன். அதுக்கப்புறம் ஆயுசு நாட்கள் அப்படியே கம்மியாகுது. ஏன் கம்மியாகுதுன்னா, நல்லா பார்க்கணும். முதல்ல ஆதாமை உண்டாக்கப்ப ஆதாம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தான்? 930. அப்புறம் அப்படியே ஆயுசு நாட்கள் குறுகி வருது. ஏன் குறுகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு இடையில என்ன வந்துருச்சு? பாவம் வந்து மனிதனுடைய ஆயுசு நாட்களை குறைச்சிருச்சுங்க, குறுகி போக பண்ணுது. அதான் உண்மை. பாருங்களேன், இந்த ஒரு டைரி வந்து பேனா எடுக்காதீங்க, யாரும் எடுக்காதீங்க, விட்டுருங்க, வேணாம். இந்த டைரி இருக்குது பாருங்களா, அந்த டைரியில் ஆண்டவர் உங்கள் பேரை எழுதிடுவார். உங்கள் பேரை எழுதி இதில் எத்தனை பக்கம்ன்றீங்க? 100 பக்கம் வைங்களேன். இந்த 100 பக்கத்துக்கு உங்களுக்கு சின்ன வயசில் செஞ்சதை எழுதிக்கிட்டே இருப்பார். ஆனால் இது செய்ய ஆயுசு நாட்கள் இருக்கிறதோ இல்லாததோ யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. ஆண்டவர் கையில் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் இந்த பூமியை வானமும் என்ன இப்படி போட்டிருக்கோம், வானமும் அவருடையது, பூமியும் நான் யாரு கொடுத்தேன்? மனுபுத்திரனுக்கு கொடுத்துட்டேன்ட்டார். மனுஷன் கையில் பூமியை கொடுத்துட்டார். அப்போ பாருங்க, இதில் ஒரு மனிதன் செய்கிற கிரிகள் எழுதப்படும். 2 புஸ்தகம் இருக்கு. ஒன்று நன்மை ஜீவ புஸ்தகம், இன்னொன்று அவன் கிரியைகளுக்கு செய்கிற புஸ்தகம் இருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செஞ்சு 100 வயசு சாகிறவனு இருக்கான். வேகமாக பாவம் செஞ்சு 20 வயசு சாகணும் இருக்கேன். நான் எத்தனை இது சொல்கிறது புரியுது உங்களுக்கு? புரியுதா புரியலையா? ஏங்க, அவர் வாட்டுக்கு நல்ல மனுஷங்க, அவர் வாட்டுக்கு போகிறோம் தெரியும் வரேன் தெரியும். அந்த கடவுளுக்கே கண்ணே இல்லையா? ஏன் தான் செத்தான் உனக்கு தெரியுமா? அவன் போகிறவன் வரேன்னு உனக்கு தெரியுமா? அவன் என்னென்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா? முன்னாடி தான் பண்ணலை அவன் அந்தங்கரத்தில். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? யாரையும் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. தேவன் தான் அவர் ஒருத்தனை மறிக்க வைக்கிறதும் இருக்கிறதும் அவன் உயிரை எடுக்கிறதும் யார் கையில் இருக்கு? ஏன்னா தேவன் ஜீவனுக்கெல்லாம் எப்படிப்பட்டவராக இருக்காரு? அதிபதியாக இருக்கிறார். அப்போ பாருங்க, அப்போ ஆயுசு நாட்கள் குறைஞ்சு லாஸ்ட்டாக வரையில் மோசை 120 வருஷம் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் தாவீதின் காலத்தில் வளர்தல சொல்லுது. அப்போ தாவீது சொல்றார், மனுஷனோட ஆயுசு நாட்கள் 70, வெள்ளத்தின் மிகுதினால் 80 என்று சொல்லி முடிக்கிறார். அப்போ அநேகர் ரொம்ப நாள் இன்னைக்கு வாழ முடியல, சிறு வயசில் சாகுறாங்க, வாலிப வயசில் சாகுறாங்க. இதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஏன் அவர்கள் அப்படி மரிக்கிறார்கள்? இதற்கு யார் காரணம்? நான் சொல்லிட்டேன், பிறக்கும் போது தேவன் எல்லாத்தையும் ஒன்றாக படைத்திட்டார். எல்லா பேரும் ஒரே மாதிரி வாழணும் படைத்தார். கர்த்தருக்குள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. மனுஷன் தான் ஏற்றத்தாழ்வு உண்டாக்கிட்டான். மனிதன் ஜாதியை உண்டாக்குனான், இவன் தான் ஜாதியை உண்டாக்கி அவைவே நாங்கள் இந்த ஜாதி அந்த ஜாதி. ஆனால் கடவுள் யாரையும் அப்படி படைக்கவில்லை, எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக படைத்தார். எப்பா கொஞ்சம் இங்கிட்டு பேசாமல் இருங்கப்பா, கொஞ்சம் சொல்லணுமா? சரி, இப்போ பிரசங்கி 8:13 வாசிங்க. ஏன் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைகிறது? பிரசங்கி பக்கத்தை சொல்லுங்க. 797 எடுங்க. 200 790 எடுத்துக்கோங்க. வாசிங்க. துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பாருங்க, இங்க 8:13 சொல்லுது, துன்மார்க்கனோ எப்படி இருப்பதில்லையா? நன்றாய் இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயந்திருக்கிறபடியால் நிழலை போல் அவனுடைய வாழ்நாள் எப்படி இருக்கல? நீடித்திருப்பதில்லை. இங்க பாக்குறோம், துன்மார்க்கன் நன்றா இருக்க மாட்டாங்க. துன்மார்க்கனா யாரு? பாருங்க, பெரிய போர்க்களமே நடக்கும். ஐயோ, துன்மார்க்கன் நன்றாக இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாத இருக்கிறபடியால் நிலையில போருக்கு அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. அப்ப துன்மார்க்கனா யாரு? எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்யறதா ரைட்டு, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், இப்படித்தான் வாழ்வேன்னு சொல்லி ஆலோசனைகளை கேட்க மாட்டார்கள்.
நல்லது சொன்னாலும் நல்லதை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. டேய் இந்த வழியில போகாதடா, இப்படி செய்யாதடா, அப்படி செய்யாதடான்னு சொன்னா அதைத்தான் மீறி செய்வான். இவங்க தான் யாரு? துன்மார்க்கர். துன்மார்க்கர்கள். அதனால தான் சங்கீதம் ஒன்று சொல்லுக்கு, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி என்ன பண்ணாத, நடவாத, பாவியுடைய வழியில உட்காராத, பாவியுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் இடத்துல உட்காரவே கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனை, அந்த ஆலோசனை நீ கேட்காத. தேவனுக்கு விரோதமான ஆலோசனை ஒருவர் சொன்னால் என்றால் அது எப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருந்தாலும், பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும், நண்பன்டா, உயிரவே கொடுப்பண்டா, அவனே இருந்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆலோசனை கேட்காத. அந்த ஆலோசனை கேட்டேன்னா அப்ப போட்டிருக்கு, பாவிகளுடைய வழியில என்ன பண்ணக்கூடாது, நடவாமலும். சரி நீங்க ஒண்ணு பைபிளை பார்த்து சொல்லுங்க. பாவிகள வழியில என்ன செய்யக்கூடாது? சங்கீதம் ஒண்ணு எடுங்க. நில்லாமலும். பாவிகள வழியில நில்லாமலும். நிக்க கூட என்ன சொல்லக்கூடாது, நிக்க கூட. ஏப்பா வாங்க, ஏன் அப்படி எந்திரிச்சு போறீங்க? நீங்க எந்திரிக்க எனக்கு பிரசங்கமே ஓடாது, உட்காருங்க டம்ளர் கொடுத்துட்டு. பாவிகளுடைய வழியில என்ன பண்ணக்கூடாது, நிக்க கூடாது, நிக்கவே கூடாதுன்னு இருக்கு. அப்புறம் அதுக்கடுத்து பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார. பரியாசக்கார இடத்துல என்ன பண்ணக்கூடாது? பரியாசம்னா என்னங்க? பரியாசம்னா என்னங்க? என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க? கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி பேசுறதா என்னது? பரியாசம். அங்கட உட்காரக்கூடாது. அதுக்கு பதில் நீ என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷனோ பாக்கியவான். அவன் நீர்க்கால ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். இப்ப பாருங்க, துன்மார்க்கமா, அதாவது துன்மார்க்கம்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெஸ்ஸை வேற மாதிரி போடுறது, கையிலே தூக்கி எங்க கட்டுறது பார்த்துருப்பீங்களா? நம்ம ஊர்ல கையிலே தூக்கி எங்க கட்டுறது? டவுசருக்கு மேல. சட்டையை தூக்கி எப்படி போட்டுக்கிறது? ஒரு பட்டனை அவுத்து விட்டு இப்படி போட்டு விடுறது. கழுத்துல காதில் என்ன போட்டுக்கிறது? கடுக்கான் தோடு போட்டுக்கிறது. துன்மார்க்கர்கள் சமுதாயத்தில் வேறு விதமாய் வாழுகிற மனிதர்கள். அதாவது மனிதனா வாழாம இவங்க வேறு விதமா, அது ஸ்டைலு நினைச்சு வாழ்றவங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்லுதுன்னா துன்மார்க்கர்கள். சவுலை கர்த்தர் கொன்று போட நினைத்தாராம். சவுலை என்ன செஞ்சாரா? கர்த்தர் கொன்று போட நினைத்தாராம். பாருங்களேன், ஜீவனுக்கெல்லாம் ஒரு அதிபதி. அவர் ஒரு கோடு போட்டால் யாருமே தப்ப முடியாதுங்க. அவர் தான் மனிதனுடைய நாசி சுவாசத்தை எங்கே வச்சிருக்காரு? தன்னுடைய கையில் வச்சிருக்கிறார். அவர் கோடு போட்டுட்டார்னா அதை தாண்டி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இங்கே பார்க்குறோம், சவுலை கர்த்தர் ஏன் கொன்று போட நினைச்சாரு? சவுல் என்ன பண்ணா? ரெண்டகம் பண்ணினானா. என்ன பண்ணானா? சொல்லுங்க சார். சவுல் என்ன பண்ணானா? ரெண்டகம் பண்ணினானா. ரெண்டகம்னா என்னதுங்க? ரெண்டு விதமா, அங்கிட்டு ஒரு பேசுறது, இங்கிட்ட ஒண்ணு பேசுறது, அப்படி ஒண்ணு பேசுறது. இதுதாங்க சவுலுக்கு. சவுல் வந்து ரெண்டகம் பண்ணினான். வேதம் சொல்லுது, ரெண்டகம் பண்ணுவது பில்லி சூனிய பாவத்துக்கு சமம். நீங்க வந்து பில்லி சூனியமே போய் ஒரு தாளுக்கு விரோதமா செய்வனெல்லாம் வைக்க தேவையில்லை. பைபிள் சொல்லுது, நீ ரெண்டகம் பண்ணிட்டாலே அது எதுக்கு சமம்ன்றது? பில்லி சூனிய பாவத்துக்கு சமம். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுவது. சவுல் ரெண்டகம் பண்ணினா. டேய், பெலிஸ்தியரை இருக்கவே கூடாது, நீ கொண்டு ஒழிக்கன்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனா இவன் போய் பெலிஸ்தியர்களுக்கு இருக்கிற அந்த மிருக ஜீவன்லாம் வந்து விட்டுட்டு எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டான். ரெண்டகம் பண்றான் கர்த்தர்கிட்ட. சாமுவேல் வந்து கேட்குறாரு, என்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ என் காதில் ஏதோ சத்தம் கேட்குது, ஆடு மாடு. அது வந்து ஜனங்க பிரியப்பட்டான்னு சொல்லி ரெண்டகம் பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி ஜனங்கள் மேலே போகிறான். ஆகவே வேதம் சொல்லுது, கர்த்தர் சவுலை என்ன செஞ்சிட்டாரா? கொன்று போட்டார், அழிக்க சித்தமான. அதே ஏலி மகனை கர்த்தர் சங்கரிக்க தீர்மானம் எடுத்துட்டாரு. யார்கிட்ட சொன்னாரு? என்கிட்ட சொல்லல பாசுறீங்களா? சாமுவேல்கிட்ட சொன்னார். குட்டி பையன்கிட்ட சொன்னார், ஏலி பிள்ளைகளை நான் கொல்ல போறேன், அவங்களுடைய துன்மார்க்கமாக வாழ்றாங்க. என்ன செய்கிறாங்க?
அடுப்புல வெந்துகிட்டு இருக்கு, ஈட்டியை எடுத்து குத்தி அதை எடுக்கிறாங்க, வேகிறதுக்குள்ள எடுத்து சாப்பிட்றாங்க. துன்மார்க்கம். கடவுள் ஒரு கட்டளை போட்டிருக்கிறாரு, ஆசாரியனுடைய இதை வந்து வேக வச்சு நல்லா இது பண்ணி அது முறைன்னு இருக்கு. ஆனால் அவங்க அதுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா எடுத்து குத்தி சாப்பிட்றாங்க. இப்போ ரெண்டகம் பண்ணுது. ராகேலை பார்த்தீங்களா? ராகேல் என்ன பண்ணுனா? ரெண்டகம் பண்ணினாள். வீட்டிலேருந்து வந்தா யாக்கோப்பு போராடி மாமியானது எல்லாத்தையும் வாங்கிட்டா. யாகேல் வந்து ஒரு சொரூபத்தை எடுத்துக்கிட்டா. எடுத்துட்டு வந்து இப்போ லாபான் தேடி வந்து தேடுறியான். அப்போ யாக்கோப்ட்ட சரியா, நீ ஒரு என் பொருளை ஒன்று எடுத்துக்கிட்டா. அப்போ சொல்றியா, நீ தேடி பாரு, இருந்தா என்னை கொண்டு போடுன்னு சொல்றியா. தேடி பார்க்குறியா, ஆனால் அதை வச்சிருக்க யாருங்க? ராகேல் வச்சிருக்கிறா. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பெத்த புள்ள உட்காந்துருக்கிறா. அப்போ அவ சொல்றா, ஆண்டவனே தகப்பனே, நான் எந்திரிக்க முடியாது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சொரூபத்தை வச்சு மேலே உட்காந்துருந்தாங்க ராகேல். இதுதான் என்னதுங்க? ரெண்டகம் பண்ணுதல். ஒரு காரியத்தை எடுத்து வச்சு மறைச்சு வச்சு அதை இல்லேன்னு சாதிச்சா ராகேல். ஆனால் முடிவு என்ன தெரியுமா? ராகேல் தேசத்துக்குள்ளே போக முடியலை, வழியிலே செத்து போயிட்டா. பெஞ்சமின் பிறந்து அந்த வழியிலே என்ன பண்ணிட்டா? ஆண்டவர் அனுமதிக்கலைங்க அவளை. நீ விக்கிரகத்தோட நீ என் தேசத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வழியிலே அவள் செத்தா பாருங்க ராகேல். ஏன் ராகேல் அந்த கொஞ்ச வயசுல சாகணும்? பிரசவத்தில் ஏங்க சாகணும்? எங்க பிள்ளை பிறந்து கையில் எடுத்தோடனே செத்து போயிட்டாங்க. ஏன் செத்தா? விக்கிரகத்தை எடுத்து ஒளிச்சு வச்சா. ஒரு சாபத்தை லாபான் வீட்டில இருந்து விலைக்கு வாங்கி கொண்டே வந்தா பாருங்க. அதனால பார்த்தாரு ஆண்டவர், ராகேல் இருந்தா யாக்கோப்பு முழு குடும்பத்துக்கு சாபமா மாறின்னு சொல்லி, போங்களா முத தூக்கிட்டு போங்களா. அப்ப பாருங்க சாபம். அதைத்தான் சொல்றேன், ரெண்டகம் பண்ணுதல். எனக்கு பாருங்க எல்லாத்தையும் மறந்து போகுது இவங்க பண்றதுல டார்ச்சர்ல. அப்ப நான் என்ன சொன்னேன்? ராகேல் பிரசவத்தில் ஏன் மறிக்கணும்? என்னைக்காச்சும் நீங்கள் யோசித்திருக்கீங்களா? அதை படித்து பார்த்துருக்கீங்களா? எங்க ஒரு சின்ன விக்கிரகத்தை கொண்டு வந்தது பாவமா? பாவம்தான். ஆண்டவருடைய பார்வைக்கு பாவம் தாங்க. யாக்கோப்புடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு தருணம் வச்சிருக்கிறார். இவன் மூலமா பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு யாரை பயன்படுத்துறியான்? ராகேலை பயன்படுத்தி அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வந்தான். சரி, லாபான் தேடி வரையால சாபத்தை விடாம யாரு தேடி வரா? லாபான் தேடி வராங்க. சாபத்தை தேடி வரையான். சாபத்தை அவனோட கொடுத்துட்டு போக வேண்டியான, அதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கழுதை அதை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு, சிறியருக்குள்ள எனக்கு வழிபாடு இருக்கு, என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி பொய் சொல்றா பாரு. கர்த்தர் பார்த்தாரு, ராகேலை ஜீவன் அங்கே எடுத்தார். நீங்க நினைக்க கூடாது பிரசவ வேதனையில் ஏன் ராகேல் செத்தா. நீங்க படிச்சு பாருங்க, சொரூபத்தை எடுத்தனால செத்தா. சவுல் ஏன் செத்தான்? ரெண்டகம் பண்ணினால. ஏலி மகள்கள் ஏன் செத்தார்கள்? கர்த்தருக்கு விரோதமா. நான் சொல்றேன், அநேகருடைய மரணங்கள் இப்படித்தாங்க நடக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிரசவத்தில் பிரசவிக்கும் போது ஒரு பெண்ணை காட்டினேன், அது பேர் என்ன சொன்னேன்? ராகேல். பிரசவ வேதனையில செத்தா. பிள்ளை பெத்தவனே செத்தா. ராஜாவாகிய சவுல் செத்தான். ஏலி பிள்ளைகள் செத்தார்கள். இவங்களுடைய மரணங்கள்லாம் அவங்க தாண்டலைங்க, அந்த வயசை தாண்டலை. அவங்க செத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் கம்மியான வயதில் இறந்தார்கள். அதுக்கு தான் நான் காரணம் சொல்கிறேன். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறப்ப அவர் சீக்கிரமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு சின்ன விக்கிரகம் ராகேல் உயிரை வாங்கிருச்சு. அதனால தான் நாங்கள் படித்து சபையார்கள் சொல்லுவோம், புறஜாதிகளுடைய பழக்க வழக்கத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கற்றுக்கொள்ளாதீங்க. கிருபா கேட்க, டாடி கம்பி முத்தாப்பு மட்டும் சுத்திக்கிறவா தீபாவளிக்கு சுத்தக்கூடாது. சுத்தாத. நீ சுத்துறனால உனக்கு என்ன நன்மை நடக்க போகுது? அதை நான் வாங்கி 100 ரூபா கொடுத்து வாங்குறதுனால அந்த காசு எப்படி ஆயிரும்? கரியா போயிடும். அதை வச்சு ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். நீ சுத்தி அப்படியே சுத்தினால என்ன நடக்க போகுது? எதுக்கு கொண்டாடுறாங்க?
எதுக்கு கொண்டாடுறோம்? எதுவுமே புரிஞ்சுக்கல. புறஜாதியுடைய பழக்க வழக்கங்கள். எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு கிறிஸ்தவங்க இவங்களும் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்கன்னா அன்னைக்கு இவங்களும் ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனா சொல்கிறாங்க, எங்கள் சிஸ்டர் போகிறேன்னு கேட்டால், தீபாவளிக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன எடுக்க போகிறோம்? ட்ரெஸ் எடுக்க. கொன்னவனுக்கு கொண்டாட ஒரு பண்டிகையா? நரகாசுன்னு ஒரு மனுஷனை கொண்டுட்டாங்களாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிங்க? பாவிகளை நேசிக்கிற தேவன். புரியுதா உங்களுக்கு? அவனை கொண்டுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பண்டிகை எண்ணெய் தெளித்து கொண்டாடுறாங்க. இது ஒரு பண்டிகை. ரொம்ப எனக்கெல்லாம் என்னானே புரிஞ்சுக்கிறாம சமீபத்தில் ஒரு பெரிய ஊழியர் அவர் போய் இந்த பண்டிகை கொண்டாரு. அதை சொல்ல விரும்பலை. நிறையா பேர் யூடியூப்பில் கேட்பாங்க, நிறைய பேர் கமெண்ட் அடிச்சு நிறைய பேர் போட்டாங்க, நீங்களாம் ஒரு பெரிய ஊழியர்னு சொல்கிறீங்க, இதை போய் நீங்கள் கொண்டாடலாமா? அவர் சொல்கிறாரு, இது தமிழ் பண்டிகையோட கலாச்சாரம். என்ன தமிழ் பண்டிகையோட கலாச்சாரம்? எத்தனை பேத்துக்குள்ள சாபத்துக்குள்ளாக்குறீங்க நீங்கள் தெரியுமா? உங்களை பின்பற்ற அநேகம் இருக்காங்களே, அது சூரியன் பகவானுக்கு செய்கிறன்னு கொஞ்சம் கூட தெரியலையா? அதை போய் அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவர். அருமையானவர்களே, செத்த கிரியைகளுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா? விலகி இருக்கணும். என்ன கிரியைகளுக்கு விலகி இருக்கணும்? செத்த கிரியைகளுக்கு நீங்கள் விலகி இருக்கணும். செத்து போன சிங்கத்தில் தேன் எடுத்து சாப்பிட்டது யாருங்க? யாருங்க? சிம்சோன். பச்சிக்கிற இடத்துல பச்சனமும் பலவாண்ட என்ன வந்துச்சான்? மதுரமும் வந்துச்சான். அவர் பேசுகிறார். ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தலையில் கத்தியும் படக்கூடாது, செத்து போன பிரேதத்தை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுன்னு போட்டிருந்தாரு. இவன் அதெல்லாம் மறந்துட்டு போய் செத்து போன சிங்கத்தை தேன் எடுத்து சாப்பிட்றேன். பாருங்க, சிம்சோன் வாழ வேண்டிய வயசில் செத்தாங்க. அவனை கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக வச்சிருந்தாரு. அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிறாம செத்தையான். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் கொஞ்சம் வயசில் மறிச்சிருப்பாங்க. வேதத்தில் இப்படி மறிச்சிருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமான, ஆண்டவர் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று செஞ்சு இப்படிலாம் செய்கிறப்ப தேவையில்லாத காரியங்களை செஞ்சு செஞ்சு இந்த அந்த வாழவே அந்த ஆயுசு நாட்களை பூர்த்தி செய்யாமல் வழியிலே இவங்க போயிருந்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் என்னைய பாருங்க. யார சொன்னேன்? பிரசவ யார் இறந்தது? ராகேல். ராகேல் பிள்ளைய முகத்தை பார்த்துட்டு இறந்து போயிட்டான். அடுத்து ராஜாவாகிய சவுல். அடுத்து ஏலி பிள்ளைகள் 2 பேர். அடுத்து சிம்சோன். அவனெல்லாம் கர்த்தர் பெரிய நோக்கம் வச்சிருந்தாரு. ஆனால் அவன் துன்மார்க்கமான சில காரியங்களை செஞ்சான். செத்த சிங்கிட்ட போய் தேன் எடுக்கிறது, வேசி போய் மடியில் போய் படுத்துக்கிறது, இப்படியே அவன் செஞ்சு செஞ்சு இறந்து போயிட்டான். அப்போ பாருங்க, வேதம் சொல்லுது, எப்படி சொல்லுது? பிரசங்கி, துன்மார்க்கனோ எப்படி இருப்பதில்ல? நன்றாய் இருக்க மாட்டேன். அவனுக்கு இன்னைக்கு நல்லது மாதிரி தெரியும், நல்லா இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். ஆனால் நாட்கள் அவனுக்கு பதில் சொல்லும். வேதம் சொல்லுது, அரசன் அன்று கொள்வான். வேதம் சொல்லல, தெய்வம் இன்னைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வழியே கல்ல. இன்னைக்கெல்லாம் உடனுக்குடனே எல்லாத்துக்கும் என்ன கிடைச்சிருது? பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. பாருங்க, அங்கே போட்டிருக்கு, அழகா சொல்றாரு, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படா இருக்கிறபடியால் நிழலை போல இருக்கிறவருடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை. பார்த்தீங்களா? நீடிக்க தேவன் ஒரு வயசை வச்சிருப்பாரு. அது வரைக்கும் இவன் போக மாட்டேன். போறதுக்குள்ளே இவன் என்ன பண்ணிடுவான்? தன்னைத்தானே அழிச்சுக்கிருவான், தன்னை கெடுத்துக்கிருவான். அதாங்க பார்க்குறோம். 2வது வாசிங்க. ஏன் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறுகிறது? 2வது ஒரு வாசம், நீதிமொழி 28:16 வாசிங்க. 16. அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. அவ்வளவுதானா? பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காசை பெறுவான். பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். பொருளாசையை வெறுக்கிறவன் எதை பெறுவானா? தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசை, ஆசைப்படணும், ஆனால் ரொம்ப என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படுறது ரொம்ப பாவம். அதாவது அந்த ஆசை எப்படி இருக்கணும்னா, நான் என்னைக்குமே சொல்லுவேன், அடுத்தவர்களை பாதிக்காதபடி, அடுத்தவர்களுடைய உள்ளம் நோகாதபடி அப்படிப்பட்டவனுடைய ஆசைகள் இருக்கணும். பொருள் ஆசை.
விக்கிரகத்தை ஆண்டவர் யாத்திராமல சொன்னார், விக்கிரகங்கள் எனக்கு எனக்கு எப்படி சொல்கிறாரு, எனக்கு சமமாக நீ ஒரு எதையும் ஒன்று என்ன பண்ணாத, சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் தொடாது. சரி, விக்கிரகம்னா என்னன்னு கேட்குறீங்க? யாராவது சொல்லுங்க கரெக்டாக, விக்கிரகம்னா என்னது? சிலை. அதுதான் விக்கிரகம் கிடையாது. தேவனை விட்டுட்டு எதெல்லாம் அதிகமாக உங்களை டச் பண்ணுதோ அதெல்லாம் என்னது? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? தேவனை விட்டுட்டு எதெல்லாம் நீங்கள் அதிக நேரம் அதோட செலவழிக்கிறீங்களோ அதெல்லாம் என்னது? விக்கிரகம். அதான் வேதம் சொல்லுது. அது செல்ஃபோனாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் உறவுகளாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். அதாவது அவரை விட்டுட்டு எதுக்கு அதிகமாக நேரங்களை நீங்கள் செலவழிக்கிறீங்களோ அதெல்லாம் என்னது? விக்கிரகம். நான் போல பாஸ்டர், நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுலேருந்து அதை போய் என்ன பண்ணுறதில்ல. அதுதான் விக்கிரகம் கிடையாது. அதுதான் நம்ம தப்பு பண்ணுறோம் கிறிஸ்தவர்கள். விக்கிரகம் அது மட்டும் கிடையாது. அதுக்கு கொடுக்குற நேரத்தை அதிகமாக நீ நேரம் எதுக்குள்ள கொடுக்குறியோ அதெல்லாம் என்னது? அதுதான் பொருள் ஆசை. அதுதான் விக்கிரகம். அதுதான் உங்களுக்கு ஆசையாக இருக்கும், உங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அது எப்படி இருக்கும்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு அதுதான் என்னது சொல்லுங்க? விக்கிரகம். நான் ஒரு சொல்லக்கூடாது, விட்டுருங்க, வேணாம், அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப இதாகும். அப்போ பாருங்க, அப்போ என்ன சொன்னேன்? ரொம்ப நேரத்தை ஆண்டவர் விட்டுப்புட்டு எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுதான் என்னது? விக்கிரகம். அதுதான் பொருள் ஆசை என்று சொல்வார்கள். அதுதான் ஆசை. உங்களுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் தேவனுக்கு அது எப்படி இருக்காது? அது அவருக்கு பிடிக்காது. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அது ஆசையாக இருக்கும், உங்களுக்கு விருப்பமாக இருக்கும், உங்களுக்கு அது மேலே ஒரு பற்றல் இருக்கும், ஆனால் தேவனுக்கு இருக்காது. உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. உங்களுக்கு அது பிடிக்காது, உங்களுக்கு ஆசை இருக்காது, உங்களுக்கு அது மேலே விருப்பம் இருக்காது, ஆனால் அது தேவனுக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? மாறுங்க, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காமல் இருக்கோ அதுதான் தேவனுக்கு பிடிக்கும். செவம் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது, பைபிள் படிக்க பிடிக்காது, அபிஷேகத்தை நிறைய பிடிக்காது, பாட்டு பாட பிடிக்காது. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? தேவனுக்கு பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? இதெல்லாம் நம்ம எப்படி கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டோம், ஆசையாக இருக்காது. நம்ம பண்ணுவோம், ஆனால் அது அதுக்கு மேலே நம்மளுக்கு எப்படி இருக்காது? ஆசையாக இருக்காது. பவுல் சொல்றாருல, ஆசையாய் நான் தொடருகிறேன், எனக்கு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஆசையாக தொடருகிறேன். அந்த மாதிரி ஒரு ஆசை நம்மளுக்கு இருக்காது. பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அது செய்யணும், அது மேலே ஒரு ரொம்பலாம் ஆசை இருக்காது. ஆனால் மற்றதை நம்ம எப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்காக வாஞ்சித்து அது மேலே பிரியமாக இருப்போம். ஆனால் அந்த இதெல்லாம் எங்கே வரணும்னு சொல்கிறார் ஆண்டவர்? இங்கே வரணும். அப்போ நீங்கள் நினச்சிக்கங்க, ஒரு சொந்த வந்துட்ட போனோம்னா அவங்க கூடயே நேரங்களை செலவழிச்சுக்கிட்டு இருக்கப்ப அதுதான் பொருள் ஆசை. ஆண்டவருக்கு கொடுக்குற நேரங்களை அதிகமாக நீங்கள் செலவழிக்கிறதா என்ன ஆசை? நாங்கள் சொல்லுங்கள், பொருள் ஆசை. சரி, மூணாவது பார்ப்போம். யாத்திராம 20:12 லாஸ்ட்டாக முடிக்கிறேன். நன்று. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எடுத்துக்கிட்டீங்களா? 20:12 வாசிங்க இன்னொருக்கா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்க. பாருங்க, வேற வழியே கிடையாது. நீ நல்லா இருக்கணும், உன் ஆயுசு நாட்கள் நீடிச்சிருக்கணும், நீ ரொம்ப நாள் நல்லா சுகமாக இருக்கணும்னா நீ யாரை கனம் பண்ண பழகணும்? தாயையும் தகப்பனையும். உனக்கு அதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுக்கு படிக்காத எந்த கழுதை அப்போ இப்படி நீ சொன்னேன்னா நீ அதுகளை என்ன பண்ணலைன்னு அர்த்தம்? கனம் பண்ணலை. உனக்கு என்ன தெரியும்? சே, நாட்டுப்புற கிராமத்தாள் இங்கே பாரு, நான் அப்படி இங்கிலீஷில் உன்னை படிக்க வச்சது யாரு? உன்னை எருவாட்டி தட்டி, உன்னை சாணியை தட்டி உன்னை படிக்க வச்சுருக்காங்கள. படித்து வந்தோடனே உனக்கு வீரம் வந்துடுதா? சொல்லுங்க. இல்லை. நான் யோசித்து பார்த்தேங்க, நிறைய அந்த அரசியல்வாதிகளாம் நிறையா பார்த்தேன்.
கிறிஸ்தவங்க கூட கொஞ்சம் வயசில் செத்துறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்கள் இல்லாத அரசியல்வாதிகள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறாங்க. நிறைய பேரை நான் சொல்லுவேன். கருணாநிதி, வாஜ்பாயி, இன்னைக்கு இருக்கிற அத்வானி, ரஜினிகாந்த், இவங்கெல்லாம் பாருங்கள் வயசாயிருச்சு பார்த்தீங்களா? வயசானாலும் அப்படியே தடவிக்கிட்டே பாருங்க டிவியில் பார்க்குற வர்றாங்க. ஏங்க அவங்கெல்லாம் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறாங்க? சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். தாய் தகப்பனை கணம் அவங்கெல்லாம் அங்கேயா நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவன் அவங்கெல்லாம் வயசான காலத்துல இருக்கிறாங்க பாருங்க சாகாம. ஏன் சொல்லுங்க? அவங்க இன்னைக்கும் எங்கேயாச்சும் போகணும்னு சொல்ல வெளியில் போகிறதா இருந்தால் ஒரு இடத்துக்கு தேர்தல் நிற்க போகிறதா நேராக போய் யார் காலில் விழுவுறாங்க? தாய் தகப்பன் தாய் தகப்பன் காலில் விழுவுறாங்க. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. கலைஞர் ஏன் இவ்வளோ வயசு உயிரோட இருக்கிறாரு? இன்னும் நிறைய பெரியவங்களாக இருக்கிறாங்க. நடிகரில் ரஜினிகாந்த். ஏன்னா இன்னைக்கு அவன் தாய் தகப்பனை இன்னைக்கும் கணம் பண்ணுவதில் புகழ் உச்சிக்கு வந்தாலும் அவன் நேராக போய் எங்கே போய் விழுவுறானா? தாய் தகப்பன் காலில் போய் விழுவுறான். சமீபத்தில் தெலுங்கு தேசத்தில் சிரஞ்சீவி தம்பி, உங்களுக்கு தெரியுமா? பவன் கல்யாண் தெரியுமா? அதெல்லாம் தெரியாத பர்சன்றீங்களா? அவன் ஜெயிச்சு எம்பி ஆகிட்டான். எம்பி ஆனவனே அவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? நேராக போய் காரில் விட்டு இறங்கி அவங்க அம்மா காலே அண்ணன் காலே விழுந்தேன். அவ்வளோ பெரிய நடிகர் பவன் கல்யாண். ஆச்சரியமாக இருக்குங்க. தாய் தகப்பன் அந்த புறஜாதியில் என்ன பண்ணுறாங்க? கணம் பண்ணுறாங்க. இப்போ உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்குமா நீ யாரை கணம் பண்ண பழகணும்? தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணணும். கணம் பண்ணுனா அவன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். நான் சொல்கிறேங்க, தாயையும் தகப்பனையும் வயிற்றில் அடித்து அவங்கள அழுக வச்சு அவங்க கண்ணீர் வடிக்க வச்சு அவங்கள இது பண்ணிட்டு ஒரு மனிதன் நீடித்த நாட்கள் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. இதுதான் பைபிள். ஆகவே தான் வேதம் ஆதி யாத்ராமத்தில் ஆண்டவர் தெளிவாக எடுத்து கொடுத்தாரு. உன் ஆயுசு நாட்கள் நீட்டிச்சிருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? தாயும் தகப்பனையும் கணம் பண்ண பழகு. இந்த உலகத்தில் நான் உன்னை உண்டாக்கி உனக்கு ஒரு தாய் தகப்பனை வச்சிருக்கிறேன். அவங்கள நீ கணம் பண்ணனா நீ யாரு? அதுக்கப்புறம் நீ அவங்கள நீ கணம் பண்ண பழகிட்டா நீ என்ன பண்ணுவ? அடுத்து என்னைய கணம் பண்ண பழகி கொள்ளுவ. இதுதாங்க சத்தியம். கண்களை மூடுவோம், மணி ஆயிடுச்சு. முதலாவது ஆண்டவரே துன்மார்க்கத்தை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே அநேக வாலிபர்கள், அநேக குழந்தைகள், அநேகர் கொஞ்ச வயதிலே சாகிறதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். முதலாவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய பாவம் தேவனுடைய அந்த ஆயுசு நாட்களை பூர்த்தி செய்ய முடியாமல் இறந்து போகிறார்கள். ரெண்டாவது பார்க்குறோம். ரெண்டாவது நாங்கள் அருமையாக பார்த்தோம் ஆண்டவரே துன்மார்க்கம், அதாவது பாவம் தான். அதுவும் ரெண்டாவது பொருளாசை, விக்கிரகங்கள். ஆண்டவரை விட்டுட்டு எதை அதிகமாக நாடுறோமோ அதெல்லாம் விக்கிரகம் என்று சொல்லுகிறது. மூன்றாவது தாய் தகப்பனை கணம் பண்ணுவாயாக. கொடுத்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே. ஆமென்.